Revelations of His Holiness Mahaguru Sri Sri Mahavatar Babaji to the true aspirants through Her Holiness Sri Sri Purani Mataji during meditation. மகாகுரு ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார பாபாஜி அவர்களால் உண்மையான சாதகர்களுக்கு ஸ்ரீ பூரணி மாதாஜி மூலமாக தியான காலத்தில் அளிக்கப்பட்ட விளக்கங்கள். ஹரி ஓம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையை எப்படி வாழுறது, அதுக்கு என்ன தடையாக இருக்குது, மனம்ன்ற ஒன்று எண்ணம் வழியாக குறுக்கிட்டு எண்ணத்தை எப்படி நெறிப்படுத்துறது, அந்த எண்ணங்களை சீராக்கிக்கும் பொழுது வாழ்க்கை நல்ல உங்களுக்கு வளமுள்ளதாகவும் ஆரோக்கியமாகவும் விரும்பத்தக்கதாகவும் மாறும் அப்படின்றது நம்ம சாதாரண நிலையில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தியை எப்படி செயல்படுத்துறது, நமக்கு இந்த சக்தி வழியாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஆனால் இந்த சக்தி இருக்கிறது நமக்கு உணர முடியறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையை மட்டுமே நம்ம பெருசாக நினைக்கிறதுனால வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் மட்டுமே நமக்கு உணர்த்தப்படுறது. ஆனால் இந்த வாழ்க்கையே செயல்படுத்துகிற சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்குது. அந்த சக்தியை எப்படி செயல்படுத்துறது, அந்த சக்தியை எப்படி இயங்க வைக்கிறது, அதை முழுமையான சக்தியா எப்படி மாத்துறது அப்படின்ற விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நமக்குள்ள சக்தி எப்படி செயல்பட்டு இருக்கு, மூச்சை உள்ள இழுக்கிறோம் வெளியே விடுறோன்ற செயலா செயல்பட்டு இருக்கு. மூச்சை உள்ள இழுக்கிறோம் வெளியே விடுறோம் அப்படின்றதுக்கு அது ஒரு செயல். ஆனா அதுக்கு ஆதாரமா என்ன இருக்கு, உணர்ந்துட்டு இருக்கிறேன்னு ஒரு உணர்வு ஒன்று இருக்கு. மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறேன் அப்படின்னும்போது உணர்ந்துட்டு இருக்கிறேன்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை இதை உணர்ந்துட்டே இருக்கு. அது ஒரு விழிப்புணர்வான ஒரு தன்மை. விழிப்புணர்வான ஒரு தன்மையில அது அப்படியே அசையாம இருக்கு. ஆக அந்த நிலையிலிருந்து மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வருது. இப்போ உள்ள இழுக்கிற இந்த நிலை துரிய நிலை, வெளியே விடுறது துரியாதீத நிலை. இப்போ மூச்சு இழுக்கிற அந்த சக்தி தான் சித் சக்தி, வெளியே விடுற சக்தி சத் சக்தி. இந்த சித் சக்தியும் சத் சக்தியை என்ன பண்ண போறோம், இப்போ அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்ன அதுவா காமிக்கணும். அது உள்ளுக்குள்ள என்னவா இருக்கோ, இந்த சக்தி உள்ளுக்குள்ள என்னவா இருக்கோ அதுவா அதை காமிக்கட்டும் அப்படின்றதான் ஜீவனுக்கு வேணும். ஜீவனுக்கு வேணும்ன்றது வெறும் வாழ்க்கையில தேடுதல்கள் இல்லை. அதுக்கு தேவை அது என்ன உள்ளுக்குள்ள செயல்படுற சக்தி எதுவா இருக்கோ அது தானே காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது உள்ள பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மூச்சை உள்ள இழுத்து உள்ளடக்கி இருக்கிறதும் வெளியே விடுறதும் ரெண்டையுமே சமணப்படுத்தி அப்போ உணர்ந்து பார்க்குறோம். பூர்வ மத்தியிலிருந்து இப்போ உணரும் பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு புள்ளியான ஒரு உணர்வு தெரியும். அந்த உணர்வுக்குள்ள இருந்தா இந்த செயல்கள் இருக்கு அப்படின்றதோட அந்த உணர்வுகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த நிலையிலிருந்து இப்போ இதை இன்னும் நல்லா ஆழமா உணர்ந்துக்கிறோம். ஆழமா உணர்ந்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த புள்ளியான உணர்வுல இருந்து தோன்றிய ஒண்ணு கண்ணுக்குள்ள ஏற்பட்டு இது கண்ணுல ரெண்டு ஒளியா பரவி, கண்கள் வழியா ஒளியா பரவி, கண்கள் வழியா ஒளி நிலையை தந்து கருத்தை ஏற்படுத்துது நமக்கு. இப்ப ஏன் ஜீவன் செயல்படுறதுன்றது நமக்கு நல்லா புரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு புள்ளியான அந்த ஒளி உணர்வு கண்ணுக்குள்ள இப்ப நமக்கு எப்படி பரவி இருக்குன்னா கண்கள் வழியா தான் பரவி இருக்கு. அந்த கண்கள் வழியா பரவி இருக்கிறதால அது கருத்தை உண்டு பண்ணுது. கருத்தை உண்டு பண்ணி நமக்குள்ள தோற்றங்களை காண்பிக்குது, வெளி செயல்கள்லாம் நமக்கு முன்னாடி எடுத்துட்டு காமிக்குது. ஆக இந்த கண்ணுக்குள்ள தோன்றிய ஒளிய கருத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைய நம்ம உள்ளடக்கி அடுத்து அதை புள்ளியா இருக்கக்கூடிய அது விண்ணுக்கு மெய் உணர்வா இருக்கு. புருவ மத்தியில இருக்கிற ஒளி எப்படி இருக்குன்னா விண்ணுக்கு மெய்யுணர்வு நிலையா இருக்கு. இந்த நிலையை எடுத்து காட்டி எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய இந்த நிலையை எனக்கு எடுத்து காட்டி எனக்கு உணர்த்தணும் அப்படின்றதுதான் இந்த ஜீவனுடைய குறிக்கோள். இந்த ஜீவன் மறுபடியும் இது கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குள்ள இருந்து கருத்தா இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சுருக்கி கண்கள்ல இருந்து, அதாவது கண்கள் ரெண்டே அசையாம இருக்கும் பொழுது, அதனால மூச்சை உள்ளடக்கி இருக்கும் பொழுது கண்கள் மேல தூக்கி சாம்பவி முதிரால போய்
அதுக்கப்புறம் மேல உச்சந்தலையை பார்க்குற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இந்த கண்ணுக்குள்ள இருக்க ஒளியை நம்ம என்ன பண்றோம், அதை கட்டுப்படுத்தி கருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையெல்லாம் நிறுத்தி மேல மேல இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு போய் அங்க இருந்து உணர்ந்து அதை உத்து பார்க்கிறோம். உத்து பார்த்து அங்க ஏற்படக்கூடியது என்ன, அது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, ஒரு ஒளியா இருக்கு. அந்த ஒளியோட தரிசனம் தான் இப்ப வேணும். நம்ம ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, சக்தியோட செயல்பாடுகளை உணர்றதுக்கும், சக்தியோட செயல்பாட்டு நிலையில உடல் எப்படி தன்னுடைய இயக்கங்களை ஏற்படுத்திக்கிறதுன்ற உணர்வை உணர்ந்துக்கிறதுக்கும், அடுத்து உடல் மட்டும் இல்ல உடலை தாண்டி அந்த உணர்வுகள் சக்தி நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த உணர்வுகள்லாம் எப்படி பலப்படுத்தப்படணும் அப்படின்ற அறிவும், அதை தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒளியா இருக்கக்கூடிய அந்த ஒளி தரிசனத்தை வேண்டிதான் ஜீவன் இந்த பயணத்தை நடத்திட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது புரிப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியே நம்ம கருத்தை கொடுத்து, கருத்திலேயே மாயையான தோற்றத்தை கொடுத்து, மாயையான தோற்றத்துக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது சாதாரண நிலையில இருக்கிறவங்களுக்கு. இந்த நிலையில தான் இச்சாசக்தி கிரியாசக்தின்றதெல்லாம் செயல்படுறது. இதுல இருந்து சத் சக்தி சித் சக்தின்றதெல்லாம் இதுதான். இந்த சத் சக்தி சித் சக்தியும் கட்டுப்படுத்தணும்னா நமக்குள்ள இந்த மாதிரி வழியில தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கம் கூட பாத்தீங்கன்னா வெளி நோக்கம் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுன்னு சொல்லி காண்பிச்சிருக்கக்கூடியத அது எதுவா இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி அதை நம்ம காட்டணும் அப்படின்றத நமக்கு. அதுதான் நமக்கு பாட்டுல கூட சொல்லியிருக்காங்க, உள்ளது உள்ளபடி எனையறிய கள்ளங்கள் யாவையும் கரைத்து விடு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் அதுதான் எல்லாம் கருத்தை தோற்றுவித்துட்டு இருக்கு. இந்த நிலையை நம்ம மறையும் பொழுது உள்ளது உள்ளபடி அந்த உணர்வுன்னு சொல்றது நம்ம சொல்றோம். உணர்வுன்னு சொல்லக்கூடியது அது எப்படி இருக்கு, அதை உள்ளதை உள்ளபடி நமக்கு எடுத்து வெளியில சொல்லணும், அதை உணர்த்தணும், அதை தரிசிக்கணும், அதை அப்படியே பார்க்கணும், அதை முழுமையா அதை அடையணும். இதை உணர்தல்ன்ற சக்தி வழியா அடையிறத விட அதை தரிசனத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஜோதி, அதான் ஒளி, அதுதான் இறைவன். அந்த அந்த தரிசனத்துக்காக தான் ஜீவன் மறுபடி தன்னை முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது இந்த நிலையை கடந்தவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வாசனைகள்லாம் அழிஞ்சு அதுக்கு அடுத்த நிலைக்கு போறவங்களுக்கு இது உருவாகும். இந்த மூச்சு உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கிறதும் வெளியே அடக்கி வைக்கிறதும் இது ஃபுல்லா பண்ணும் பொழுது அது தன்னால உள்ளுக்குள்ள இருந்து புரியும். அந்த உணர்தல்ன்ற அந்த நிலை இன்னும் மேல மேல விழிப்புணர்வுன்னு சொல்றது இன்னும் பெருகி புரிதல்ன்ற நிலை இன்னும் வேகமா கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பயிற்சியெல்லாம் இப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யறதுக்காகத்தான், இந்த நிலை அடையறதுக்காக தான் ஜீவன் தன்னை உடம்புக்குள்ள வச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை உணர்ந்துட்டுன்னா அதுக்கப்புறம் இந்த உடம்பே அதுக்கு ஒரு அது இருக்கக்கூடிய ஒரு வாசலா போயிடும். அப்போ இதுக்கு உடம்பே சுகம், உடம்புக்குள்ள இருந்துட்டு அது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும் அப்படின்ற உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு இருக்காங்க. குருஜிக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்க நிறைய பேருக்கு எடுத்து இதை தாயா இருந்து உணர்த்துவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருஜிக்கு அவர் இதுலேருந்து இன்னும் முற்றுமா அப்படியே அசையாத ஒரு இருப்புக்கு போயிடுவாங்க, சமாதி நிலைன்னு சொல்ற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த வெளி இதுக்குள்ள இல்லாம எப்போதும் தனக்குத்தானா அதை தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா எப்போதும் தனக்குத்தானா அப்படியே அதுக்குள்ளேயே ஒடுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவோம்.